மனித வாழ்க்கை செயற்கையானது தான். அதாவது மனித வாழ்க்கை இருக்குல்ல, இந்த குடும்பமாக வாழ்வது, கணவன் மனைவியாக வாழ்வது, பிற உயிரினங்கள் இப்படி வாழ்கிறதில்ல. இது அப்புறம் மனித வாழ்க்கை என்பது செயற்கையானது தான். இது என்னுடைய விளைநிலம், இது உன்னுடைய விளைநிலம். இப்போ பார்த்திங்கன்னா, பிற உயிரினங்களுக்கு அங்கே எல்லா உயிரினத்துக்கும் அந்த நிலம் என்பது பொதுவானது. ஒரு ஆடு மாடு இது என்னுடைய நிலம்னு சொல்லிட்டு ஒரு மாட்டை வேறு உயிரினத்தை விரட்ட முடியாது. அங்கே ஒரு நிலம் இருக்கிறது என்றால், ஒரு குளம் இருக்கிறது என்றால், அங்கே நிறைய உயிரினங்களுக்கு அது சொந்தம் கொண்டாடு, அது பயன்படுத்துகிறது. இது நம்முடையது அப்படிங்கிற உணர்வோடு, என்னுடையது அல்லது நம்முடையது என்கிற உணர்வோடு அது பொதுவான ஒரு பயன்பாட்டில் இருக்குது. ஆனால் மனித உயிர்கள் இது என்னுடையது, என்னுடைய விவசாய நிலம், இது உன்னுடைய விவசாய நிலம், என்னுடைய விவசாய நிலத்தின் எல்லை இதோடு முடிவடைகிறது, அதிலிருந்து உன்னுடைய விவசாய நிலத்தின் எல்லை தொடர்கிறது, இது பொதுவான வழித்தடம், இதை யாரும் சொந்தம் கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் இது என்னுடைய வீடு, இது உன்னுடைய வீடு, என்னுடைய வீட்டின் எல்லையத்துடன் முடிவடைகிறது, இது உன்னுடைய வீடு, அப்புறம் இது இந்த மாதிரி என்னுடைய மனைவி, உன்னுடைய கணவன், என்னுடைய கணவன் அப்படின்னு உறவுமுறை உரிமை கொண்டாடுவது. இது என்னுடைய கருவி, என்னுடைய மண்வெட்டி, என்னுடைய அருவா, இது உன்னுடைய ஈட்டி, உன்னுடைய மண்வெட்டி, உன்னுடைய உரல், உன்னுடைய அம்மி அப்படின்னு சொல்லிட்டு, இது உன்னுடைய குடிசை, இது என்னுடைய குடிசை அப்படின்னு சொல்லிட்டு உடைமைகளை உரிமை கொண்டாடுவது. இது எல்லாமே மனித வாழ்க்கையை கொஞ்சம் செயற்கையானது தான். செயற்கையானது, இயற்கையானது கிடையாது. அப்போ இது எல்லாமே கண்டுபிடிப்பு. செயற்கையானவற்றை நம்ம கண்டுபிடிக்கணும். இயற்கையை அடிப்படையாக கொண்டு அது அந்த கண்டுபிடிப்பு என்பது செயற்கையானது என்றால் கூட அதற்கு அந்த கண்டுபிடிப்பின் ஆதாரம் அடிப்படை என்பது இயற்கையானதாக இருக்கிறது. இப்போ நாம் செயற்கையான வாழ்க்கை வாழ்ந்தால் கூட இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும். நமது வாழ்க்கை செயற்கையானது தான். நம்ம இன்றைக்கி ரொம்பவும் செயற்கையானது. அதாவது காரில் போகிறது, பஸ்ஸில் போகிறது, விமானத்தில் போகிறது, அடுக்குமாடி கட்டிடங்களை, காங்கிரீட் கட்டிடங்களை உருவாக்குவது, அணு உலைகளை உருவாக்குவது, ஏவுகணைகளை தயாரிப்பது, போரிடுவது, அப்படி எப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் செயற்கையானது. அப்படி இயற்கையை புறக்கணித்து விட்டோம். இயற்கைன்னா என்னன்னு தெரியாத அளவுக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எதிலிருந்து வருகிறது, அரிசி எதிலிருந்து வருகிறது அப்படின்னு கூட தெரியாமல் அதை சாப்பிட்டுட்ருக்காங்க. அந்த அளவுக்கு இயற்கையிடமிருந்து விலகிட்டாங்க. இயற்கையோடு உறவு ஏற்படுத்திக் கொள்வர்களை தனியாக ஒதுக்கி நீங்கள் இயற்கையோடு உறவாடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உறவாடி எங்களுக்கு தேவையான உணவுகளை உற்பத்தி பண்ணி எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் எங்களுக்குன்னு வேறு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய பேர் இயற்கையை விட்டு விலகி விட்டார்கள். இயற்கையோடு இணைந்து ஒரு செயற்கையான வாழ்க்கையை வாழ வேண்டும். ஆனால் நாம் என்ன பண்ணிட்டோம், இயற்கையிலிருந்து விலகி விட்டோம். இயற்கை நமது கண்களுக்கு தெரியவில்லை, இயற்கையோடு உறவாடவில்லை. அந்த ஒரு வயல்வெளி, அப்போ எப்படி இயற்கையோடு உறவாடுவது? எல்லோரையும் உறவாட வைக்கணும். இயற்கையிடம் விலகக்கூடாது. இயற்கையோடு இணைந்து நம்ம ஒரு செயற்கையான ஒரு வாழ்க்கை வாழணும். இயந்திர அறிவியல் உலகம் என்பது ஒரு மிக மிக செயற்கையான வாழ்க்கை. அப்படின்னா அப்படி நாம் இயந்திர அறிவியல் உலகம் எனும் மிக 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 ஒரு செயற்கையான ஒரு வாழ்க்கையை வாழ்வதாக இருந்தால் கூட நாம் இயற்கையோடு இணைஞ்சு தான் அதை வாழணும். இயற்கையோடு கலந்து தான் ஒரு வாழணும். இயற்கையோடு நமக்கு ஒரு உறவு இருக்க வேண்டும். எல்லாருக்குமே, யாருமே அதிலேருந்து தப்பக்கூடாது. அப்படின்னா இயற்கையோடு எப்படி உறவை ஏற்படுத்தி கொள்வது? இயற்கையோட சுற்றுலா பயணம் போகலாமா? குற்றாலத்துக்கு போய் அங்கே போய் குளிச்சுட்டு வந்தால் நமக்கு இயற்கையோட ஒரு உறவு வருடத்தில் ஒரு நாள் அப்படின்னு வச்சுக்கலாமா? அப்படி கிடையாது. இயற்கையோடு நமக்கு ஒரு உறவு இருக்க வேண்டும். அது உண்மையானதாக இருக்க வேண்டும், ரொம்பவும் வலிமையானதாக. எப்படி இருக்கணும் அப்படின்னா, எல்லாருமே விவசாயம் பண்ணணும். நீ என்ன தொழில் பண்ணாலும் சரி, எல்லாருமே நீங்கள் விவசாயம் பண்ணணும். இந்த உலகத்தில் 800 கோடி பேருக்கு மேலே இருக்காங்க. நீ என்ன வேணாலும் தொழில் பார்த்துட்டு போ. நீ செல்ஃபோன் ரிப்பேர் பண்ணுற வேலை நீ பார்க்கலாம், அல்லது செல்ஃபோன் விற்கிற கடை கூட நீ வச்சுருக்கலாம், மளிகை கடை கூட வச்சுருக்கலாம். நீ விஞ்ஞானியாக இருக்கலாம், எம்எல்ஏவாக இருக்கலாம், ஆட்சியாளர்களாக இருக்கலாம், கலெக்டராக இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், மோட்டார் மெக்கானிக்காக இருக்கலாம், நீ யாராக வேண்டுமா, காய்கறி வியாபாரியாக இருக்கலாம், நீ யாராக வேண்டுமானாலும் இரு, அதை பற்றி கவலை கிடையாது. ஆனால் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக விவசாயமும் பண்ணியாகணும். நீங்கள் செய்கிற நீங்கள் கலெக்டராக இருக்கீங்க, இன்ஜினியராக இருக்கீங்க, மோட்டார் மெக்கானிக்காக இருக்கீங்க, நீங்கள் செய்கிற இந்த வேலையோடு சேர்த்து நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே விவசாயமும் பண்ணியாகணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு தான் 2 ஏக்கர் விளைநிலத்தை அவங்க கையில் கொடுக்கணும். இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொருவருக்கும் 2 ஏக்கர் விளைநிலம் கொடுக்கப்பட வேண்டும். அதில் அவங்க ஒரு 2 மணி நேரம் விவசாயம் பண்ணணும் தினமும். ஒரு 6 மணி நேரம் இயந்திர அறிவியல் உலகத்தை அடிப்படையாக கொண்ட தொழில் ஏதாவது ஒன்று. நீங்கள் கலெக்டராக இருக்கீங்களா, இன்ஜினியராக இருக்கீங்களா,
அல்லது மோட்டார் மெக்கானிக்காக இருக்கீங்களா, தினமும் அதில் 6 மணி நேரம் தான் வேலை பார்க்கணும். மீதி 2 மணி நேரம் எங்கே வேலை பார்க்கணும்? விவசாயம். ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகிற இந்த 2 ஏக்கர் விளைநிலத்தில் அவர்கள் விவசாயம் எளிதான விவசாயம். நெல் கோதுமையெல்லாம் நீங்கள் விளைய வைக்கிறதா இருந்தால் 2 மணி நேரம் மட்டுமே போதாது. அப்போ 2 மணி நேரம் மட்டுமே நீ செலவழித்து அங்கே ஒரு விவசாயத்தை நீங்கள் பண்ணணுன்னா அதற்கு ஏற்ற எளிதான விவசாயம் தான் காய்கறிகள், பழங்கள். ஒரு பழம் பழுத்ததுன்னா பறித்து சாப்பிட்டு போயிடலாம். கொய்யா பழம் பறித்து சாப்பிட்டு போயிடலாம். அதான் எளிதான விவசாயம். அந்த அளவுக்கு எளிதானது. ஆனால் நீங்கள் நெல் கோதுமைலாம் நீங்கள் அதுக்கு ரொம்ப அதை பயிரிடுவதும் கஷ்டம், அதை அறுவடை செய்து உணவாக மாற்றுவதும் கஷ்டம். அதை அவிக்கணும். அப்போ பயிரிடணுன்னாக்கா அது பயங்கரமாக உழுது தண்ணி நிரப்பி வைக்கணும். எப்போதும் தண்ணி நிறைந்திருக்க வேண்டும். அப்புறம் களை பிடுங்கணும், அது பண்ணணும், வரிசையாக நடணும். அப்புறம் அறுவடை பண்ணணும், கதிர் அடிக்கணும், நெல்மணிகளை தனியாக பிரிக்கணும், அவிக்கணும், குத்தணும், காய வைக்கணும், அரிசியை தனியாக பிரிக்கணும், அதை சோறாக பொங்கணும், அதுக்கு உப்பு போடணும், அதுக்கு ஒரு குழம்பு வைக்கணும். இப்படி அப்புறம் பொரியல் வைக்கணும், அப்பளம் வேறு பொரிக்கணும். இப்படி ஏகப்பட்ட வேலை அதில் இருக்குது. அதை விட ஒரு பலாப்பழமாக ஒரு கொய்யா பழமாக பறிச்சிங்க, சாப்பிட்டீங்க, முடிஞ்சு போச்சு. அது காய்க்குது, அதை பறிக்கிறீங்க, சாப்பிட்றீங்க, முடிஞ்சு போச்சு. ஒரு வாழைப்பழமா அதை வெட்டி வைக்கிறீங்க, அது பழுத்த பிறகு கூட வெட்டி வைக்கலாம், வெட்டி கூட பழுக்க வைக்கலாம். அது பறிக்கிறீங்க, சாப்பிட்றீங்க, முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி எளிதான விவசாயமாக இருக்கணும். ஒரு வெண்டைக்காவை பறிச்சிங்க, அந்த இடத்துலையே சாப்பிட்ணும். அந்த மாதிரி தக்காளி பழமாக அந்த இடத்துல சாப்பிடுங்க. இயற்கை உரம் போட்டு வளர்க்கப்பட்ட தக்காளி பழம் அந்த இடத்துல சிவப்பாக இருக்கும், நாட்டு தக்காளி. அதை பறித்து அந்த இடத்துலையே சாப்பிடுங்க. அந்த அளவுக்கு எளிதான ஒரு உணவு விவசாயம். அதை எல்லாருக்கும் 2 மணி நேரம் பண்ணாலே அதுக்கு போதும். 2 மணி நேரம் அந்த விவசாயத்தை ஒவ்வொரு நாளும் செலவழித்தாலே அந்த விவசாயத்தை செஞ்சிடலாம். இப்படி ஒவ்வொருவரும், இந்த உலகில் உள்ள ஒவ்வொருவருக்கும் 2 ஏக்கர் விளைநிலம் கொடுக்கப்பட வேண்டும். கொடுத்து அவர்களுக்கு அவங்க டெய்லி அப்போ இதன் மூலம் இயற்கையோடு அவர்கள் உறவு ஏற்படுத்தி கொள்வதற்கு இப்படித்தான் ஒரு வாய்ப்பு. அந்த நிலத்தில் இறங்கணும், களை பிடுங்கணும், காலை வைக்கணும், சகதியில் காலை வைக்கணும். இப்படி இயற்கையோடு ஒரு உறவு என்பது இப்படித்தான் ஏற்படும். வேறு எந்த வகையிலையும் நீங்கள் ஒரு முதலாளியாக இருக்கலாம், நில உடைமையாளராக இருக்கலாம், உங்களுக்கு கீழே நிறைய 100 ஏக்கர் நிலம் இருக்கலாம். ஆனால் நிறைய பேரை வச்சு நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்க. ஆனால் நிலத்தில் நீங்கள் இறங்குறதே கிடையாது. அந்த வெறுங்காலோட செருப்பு போட்டு தான் நீங்கள் அந்த நிலத்தில் நடக்கிறீங்க. நீங்கள் ஒரு நாளும் அந்த மண்வெட்டியை பிடிச்சி வேலை செஞ்சது கிடையாது, களை பிடிச்சது கிடையாது, எந்த வேலையும் நீங்கள் செய்கிறது கிடையாது. மற்றவங்க அந்த வேலையை பார்க்குறாங்கன்னா அது இயற்கையுடன் ஏற்படுத்திக்கூட உறவு கிடையாது. அது இயற்கையுடன் ஏற்படுத்துகிற உறவுன்னா என்னென்னா, நீங்கள் அந்த வயலில் இறங்கணும். வயலில் இறங்கி, நிலத்தில் இறங்கி, உங்கள் கால்கள் நிலத்தில் பட்டு அந்த வேலைகளை உங்கள் கைகளால் செய்யணும். தினமும் ஒரு 2 மணி நேரம் செஞ்சால் போதும். அது நீங்கள் வயல்வெளியில் தான் போய் பண்ணுமா? உங்கள் வீட்டு தோட்டம், உங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஏதாவது பூந்தோட்டம் அல்லது காய்கறிகள் எதாவது நடக்குறீங்களா, அதுக்காக நீங்கள் தினமும் 1 மணி நேரம் செலவழித்தாலே அதுவும் இயற்கையுடன் ஏற்படுத்தி கொள்கிற உறவு தான். அது ஓகே. ஆனால் நான் என்ன சொல்ல, எல்லாருமே இயற்கையுடன் ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணும். அப்படின்னா எல்லாருமே நீ எந்த தொழிலை செஞ்சாலும் சரி, அத்துடன் சேர்த்து ஒரு 2 ஏக்கர் விளைநிலம் உனக்காக கொடுக்கப்படும். அதில் எளிதாக உற்பத்தி செய்யக்கூடிய உணவுப் பொருட்களை நீ உற்பத்தி செய்ய வேண்டும். விவசாயம் பண்ணி உற்பத்தி பண்ணணும். ஒரு 20 வகையான உணவுப் பொருட்களுக்கு அனுமதி கொடுத்து அந்த உணவை மட்டும்தான் உனது விளைநிலத்தில் நீ உற்பத்தி செய்ய வேண்டும். அதை நீ வியாபாரம் பண்ணக்கூடாது. அப்படி உற்பத்தி செய்யப்பட்ட உணவுப் பொருளை நீ வியாபாரம் செய்யக்கூடாது, விற்பனை செய்யக்கூடாது. அந்த 20 வகையான உணவுப் பொருள் அனுமதிக்கப்பட்ட அந்த 20 வகையான உணவுப் பொருளை நீ வேறு எங்கேயும் விலை கொடுத்தும் வாங்கவும் கூடாது, வாங்கவும் முடியாது. அப்படி விற்பனை செய்வது, அதுபோன்ற உணவுப் பொருட்களை நீங்கள் விலை கொடுத்து வாங்குவது அது சட்டப்படி குற்றம். அதெல்லாம் தவிர்த்து விட்டு, அந்த 20 வகையான உணவுப் பொருளை தவிர்த்து விட்டு வேறு வகையான உணவுப் பொருட்களை மட்டும்தான் விவசாயத்தை முழு நேரமாக தொழிலாக செய்பவர்கள் அவர்களுக்கென கொடுக்கப்படுகிற 6 ஏக்கர் விளைநிலத்தில் உற்பத்தி செய்து அதை அவர்கள் வியாபாரம் செய்வார்கள். அந்த மாதிரி இதுதான் இயற்கையோடு உங்களுக்கு ஏற்படுத்தி கொள்கிற உறவு. ஏன்னா நான் ரொம்ப இயற்கையை நேசிப்பேன். பாருங்கள், ஊராக டூர் போயிட்டு இன்றைக்கி நான் குற்றாலத்தில் இருக்கேன்னா நாளைக்கு நான் கொடைக்கானல் போயிடுவேன், அங்கே இருக்கிற அருவியில் குளிச்சுக்கிட்டு இருப்பேன், நான் இயற்கையோடு எனக்கு ஒரு உறவு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது தவறான புரிதல். இயற்கையோடு உங்களுக்கு ஒரு உறவு இருக்கிறது என்றால் நீங்கள் விவசாயம் செய்ய வேண்டும். அப்போ தான் இயற்கையுடன் உங்களுக்கு ஒரு உறவு. இயற்கை அப்போ தான் புரிஞ்சுப்பீங்க. ஒரு விதை போடுறீங்க, அதை முளைக்கும், அதுக்கு என்னெல்லாம் தேவை, அதுக்கு என்ன தேவை, உரம் தேவை, என்ன வகையான உரம் தேவை, அப்போ என்ன நடக்குது அங்கே, எப்போல்லாம் ஒரு பொருள் உற்பத்தி ஆகும், இந்த டைமில் நம்ம எதையும் விதைக்கக்கூடாது, இந்த விதையை இப்போ போடக்கூடாது,
இந்த விதை வந்து 2-3 மாதம் கழித்து மே மாதம்தான் இந்த விதையை போடணும், ஜூன் மாதம் மழை வர காலத்தில் தான் இந்த விதையை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையை அப்படி தான் புரிஞ்சுக்கணும். அப்போ தான் உங்கள் உறவுன்னா என்ன, புரிந்து கொள்வது தான். உறவு என்றால் என்ன, இயற்கையுடன் உங்களுக்கு ஒரு உறவுன்னா இயற்கையை புரிந்து கொள்வது என்று பொருள். இப்போ மழை வருமா வராதா, அப்புறம் வந்து எப்போ அறுவடை பண்ணலாம், இந்த மரம் வந்து நோய் ஏன் வருது, இதுதான் உறவு. இப்போ அம்மாவுக்கும் ஒரு குடும்பமாக இருக்கிறார்கள் அப்படின்னா, அங்கே ஒருத்தருக்கு நோய் வந்துன்னா அந்த குடும்பத்தினர் அனைவரும் அவர்களுடைய அந்த யாருக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கோ அவங்களுடைய வலியை புரிந்து கொண்டு அவர்களுக்கு சிகிச்சை செய்வதற்காக அந்த குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் முயற்சி செய்வார்கள். இதுதான் உறவு, புரிந்து கொள்ளுதல், புரிதல். அதுதான் கஷ்ட நஷ்டத்தில் பங்கெடுத்து கொள்வது, இதுதான் உறவு. அதனால் வந்து ஒரு உறவுமுறை, இயற்கையுடன் இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரு உறவு ஏற்பட வேண்டும் என்றால் 2 ஏக்கர் விளைநிலத்தை கொடுத்து அவர்களை விவசாயம் செய்ய கட்டாயப்படுத்த வேண்டும். தினமும் 2 மணி நேரம் செலவழித்து விவசாயம் செய்வதற்கு கட்டாயப்படுத்த வேண்டும். அந்த உணவுப் பொருட்கள் அவர்கள் அவ்வாறு விவசாயம் செய்து உற்பத்தி செய்வதற்காக 20 வகையான உணவுப் பொருட்களை நாம் அனுமதிக்க வேண்டும். அந்த உணவுப் பொருட்களை தவிர்த்துவிட்டு வேறு எதையும் அவங்க அந்த நிலத்தில் உற்பத்தி செய்யக்கூடாது. அந்த அனுமதிக்கப்பட்ட அந்த 20 வகையான உணவுப் பொருட்களை விலைக்காக பணத்திற்காக எங்கேயும் விற்பனை செய்யக்கூடாது, வியாபாரம் செய்யக்கூடாது. அந்த 20 வகையான உணவுப் பொருட்களை பணம் கொடுத்து எங்கேயும் வாங்கக்கூடாது. அந்த 20 வகையான உணவுப் பொருட்களை விற்பதும் வாங்குவதும், பணத்தை கொடுத்து விற்பதும், பணத்திற்காக விற்பதும், பணத்திற்காக வாங்கப்படுவதும், பணம் கொடுத்து வாங்கப்படுவதும் சட்டப்படி குற்றம் அப்படின்னு அறிவித்து, இதன் மூலம் அவர்கள் வந்து அந்த 20 வகையான உணவுப் பொருட்களை என்ன பண்ணுறாங்க, அதை வந்து நிலத்தில் வைக்கிறாங்க, அதை வளர்க்குறாங்க, அதோட நோய்களை புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு குழந்தைய வளர்க்குற மாதிரி வளர்க்குறாங்க. அதுக்கு என்ன தேவை, மழை வந்ததுன்னா நீர் கெட்டி போச்சுனாக்கா அழுகி போயிடும், அப்போ அந்த நீரை வந்து வடிகால் பண்ணணும். இப்படி இதன் மூலமாக தான் இயற்கையை புரிந்து கொள்வதற்கு இதுதான் வழி. நீங்கள் இயற்கையை புரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு இதுதான் வழி. அப்போ தான் ஒரு புரிதல் என்பதே உங்களுக்கு நடக்குது. அந்த தாவரங்களுக்கு என்ன தேவை, அந்த நிலத்துக்கு என்ன தேவை, நிலத்தை வளமுடையதாக மாற்றுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், நிலத்தை வளமுடையதாக மாற்றுவதற்கு உரங்கள் தயாரிக்கணும். மண்புழு உரம், காய்கறி உரம், தொழு உரம், அந்த உரம், பஞ்சகவ்யா, இதெல்லாம் போட்டால் அந்த நிலத்தின் வளம் அதிகரிக்கும், நிலத்தில் உள்ள அந்த உயிர்கள் வந்து இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலத்தை நாம் புரிந்து கொள்கிறோம். அப்புறம் வந்து எப்போ மழை பெய்யும், வானத்தை புரிந்து கொள்கிறோம். இந்த நேரத்தில் மழை பெய்யும், அதனால் வந்து இன்றைக்கி மழை பெய்யும் அல்லது இன்னும் ஒரு வாரத்தில் மழை வரும், அதுக்குள்ளே நம்ம செய்ய வேண்டியதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயற்கையை புரிந்து கொள்வதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு எங்கே கிடைக்கும்னா விவசாயம் செய்யும்போது மட்டும்தான் வரும். அதனால தான் சொல்கிறேன், நாம் வாழ்கிறது செயற்கையான வாழ்க்கை. அதுலேயும் மிக மிக மோசமான செயற்கையான வாழ்க்கை என்பது இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கை. தற்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கை. நாம் என்ன பண்ணுறோம், இயற்கையை புறக்கணித்து விட்டு, இயற்கையிடமிருந்து விலகிவிட்டு இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், செயற்கையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் இயற்கையை புரிஞ்சிக்கலைன்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதை அழிக்க ஆரம்பிச்சிடும். எப்போ நம்ம வந்து இயற்கையை பாதுகாப்போம் அப்படின்னா இயற்கையை புரிந்து கொள்ளும்போது தான். எப்படி புரிந்து கொள்வோம், விவசாயம் செய்யும்போது தான் நீங்கள் இயற்கையை புரிஞ்சுக்குப்பீங்க. ஒரு தென்னை மரம் வளர்க்கும் போது நமக்கு தேவையான மரங்களை வளர்ப்பது, ஒரு காடுகளை உருவாக்கும். அந்த காடு வந்து நமக்கு தேவையான மரங்கள் அடங்கிய காடு. அந்த மரங்கள் வந்து நமக்கு நாம் உருவாக்கிய காடு. அந்த மரங்கள் என்பது நமக்கு தேவையான உணவுகளை கொடுக்கின்ற ஒரு காடு. இப்படி இதன் மூலம்தான் நீங்கள் இயற்கையை புரிந்து கொள்ள முடியும். வேறு எந்த வழியிலையும் இயற்கையை புரிஞ்சிக்க முடியாது. நீங்கள் டூர் போகிறனாலையோ அல்லது வந்து சும்மா வந்து ஃபோட்டோ எடுக்கிறனாலையோ, காடு மேடுன்னு அலைஞ்சி ஃபோட்டோ எடுக்கிறனாலையோ நீங்கள் இயற்கையோடு உங்களுக்கு ஒரு உறவு இருப்பதாக நீங்கள் நம்புவீர்களேயானால், இயற்கையை நீங்கள் நேசிப்பதாக நீங்கள் சொல்வீர்களேயானால் அது தவறான புரிதல். நீங்கள் இன்னும் இயற்கையை நேசிக்க ஆரம்பிக்கவில்லை. நீங்கள் எப்பொழுது விவசாயம் செய்கிறீர்களோ, அதாவது உங்கள் வீட்டில் கூட ஒரு சின்ன தோட்டம், ஒரு காய்கறி தோட்டம், அதுக்காக நீங்கள் டெய்லி ஒரு மணி நேரம் செலவிடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இயற்கைக்கும் உங்களுக்கு ஒரு உறவு இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். அதுக்கு உரமிடுகிறீர்கள், அதோடைய சந்தோஷத்தை, அந்த செடி ஏன் வாடி போயிருக்கு அதுக்காக நீங்கள் கவலைப்படுறீங்க, பதட்டப்படுறீங்க, தண்ணி ஊற்றுறீங்க, உரம் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இயற்கைக்கும் இடையே ஒரு தொடர்பு ஒரு குறைந்தபட்சமாவது இருக்குது, கொஞ்சமாவது இருக்குது. அப்போ அந்த மாதிரியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம மனசு வந்து ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாமல் ஒரு செயல்படும். இயற்கையை நேசிக்காமல் இருப்பதே ஒரு குற்ற உணர்ச்சி தான், ஒரு துரோகம் தான், நம்பிக்கை துரோகம் அது. அதனால் அதுக்காக இப்போ வீட்டு தோட்டம் மட்டும் போதுமா, மக்கள் அனைவரும் ஒரு வீட்டு தோட்டம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லலாமா, அதெல்லாம் கிடையாது. தோட்டமாக வைக்கணும். எல்லாத்துக்கும் 2 ஏக்கர் விளைநிலம் கொடுத்து 2 குழந்தைக்கு மேலே பெற்றுக்கக்கூடாது. சும்மா அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் ஒரு 2 ஏக்கர் விளைநிலம்,
கொடுக்கப்பட்டு அவர்கள் அதில் உணவுப் பொருளை உற்பத்தி செய்ய வேண்டும். எல்லோரும் சமமாக இருக்க வேண்டும். அதில் வந்து இயற்கையோட உறவு ஏற்படுத்திக் கொள்வதில் எல்லோருக்கும் ஒரு பொதுவான நியாயம் இருக்க வேண்டும். எல்லோருக்கும் 2 ஏக்கர் விளைநிலம், 20 வகையான உணவுப் பொருட்களை அதில் உற்பத்தி செய்ய வேண்டும். அந்த உணவுப் பொருட்களை விற்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது. பணத்திற்கும் அந்த 20 வகையான உணவுப் பொருளுக்கும் சம்மந்தமே கிடையாது. பணம் கொடுத்து வாங்குகிற பொருளாக அந்த 20 வகையான உணவுப் பொருள் இருக்கக்கூடாது. பணத்தை சம்பாதிப்பதற்காக அந்த 20 வகையான உணவுப் பொருளை விற்கக்கூடாது. அந்த உணவுப் பொருள் அதிகமாக உற்பத்தி செய்தால் பக்கத்து வீட்டுக்காரர்களோடு, உறவினர்களோடு, குடும்பத்தினரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். தெரிந்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும். பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு அன்பை எதிர்பார்த்து பகிர்ந்து கொள்வதற்காக இந்த 20 வகையான உணவுப் பொருட்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உற்பத்தி செய்து பகிர்ந்து கொள்ள வேண்டும். பணம் கொடுத்து வாங்குகிற உணவுப் பொருளும் இருக்குது. அது வந்து விவசாயத்தையே முழு நேரமாக வேலை செய்கிறாங்களா, அவங்க அந்த வேலையை செய்வாங்க. பணம் கொடுத்து வாங்குகிற உணவுப் பொருட்களை அவர்கள் தான் உற்பத்தி செய்வார்கள். அவர்கள் இந்த பணம் கொடுத்து வாங்க முடியாத இந்த 20 வகையான உணவுப் பொருட்களை அவர்கள் உற்பத்தி செய்யவே மாட்டார்கள். அதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கும். பணம் கொடுத்து பணப்பயிர், அதுதான் நம்ம பணப்பயிர்னு சொல்லணும். பணப்பயிர்னால் என்ன அர்த்தம்னா, பணம் கொடுத்து வாங்குகிற உணவுப் பயிர், அதுதான் பணப்பயிர். பணம் கொடுத்து வாங்க முடியாத உணவுகள் அதுவும் இருக்குது. அதை நம்ம என்னன்னு சொல்லணும், அதை வந்து அன்பு பயிர்னு சொல்லுவோமா. அன்பை எதிர்பார்த்து உற்பத்தி செய்யக்கூடிய உணவுப் பொருள். தனக்கு ஒவ்வொருத்தருக்கும் யாரும் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர் விளைநிலம் கொடுக்கும்போது யாரும் அவங்களுக்கு கீழே மற்றவங்ககிட்ட அந்த வேலையை ஒப்படைச்சி, என் தோட்டத்தை நீ பார்த்துக்கோ, உனக்கு ஒரு கூலி நான் தந்துடுறேன், அப்படி யாரையும் ஒப்படைக்கக்கூடாது. அவங்கவுங்க தனித்து நின்று உழைக்க வேண்டும். அப்போ தான் அது எளிதான விவசாயமாக இருக்கும். 10 பேர் கூடி நின்று ஒரு விவசாயத்தை செஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நிலத்தில் உழைக்கிறீங்க, ஒரு தோட்டத்தில் உழைக்கிறீங்க, ஒன்றா சேர்ந்து உழைக்கிறீங்கன்னா அந்த விவசாயம் கடினமானதாகத்தான் இருக்கும். தனியாக நீங்கள் செய்யணும். உங்களுக்கும் கொடுக்கப்பட்டுள்ள அந்த 2 ஏக்கர் விளைநிலத்தில் நீங்கள் தனியாக உழைக்க வேண்டும். அப்போ தான் யாருடைய உதவி இல்லாமல் உழைக்க வேண்டும். அப்போ தான் நீங்கள் வந்து எளிதாக அந்த விவசாயத்தை செய்வீங்க. அப்போ தான் அது எளிதான விவசாயமாக இருக்கும். 10 பேர் 100 பேர் ஒன்றா சேர்ந்துட்டிங்கன்னா அந்த விவசாயம் கடினமானதாக மாறிவிடும். அந்த தொழில், எந்த தொழிலும் சரி, ஒரு விவசாயங்கிறது மக்கள்கிட்ட நாம் ஒப்படைக்கிற அந்த 2 ஏக்கர் விளைநிலம் கொடுக்கப்பட்டு அவர்கள் அந்த 20 வகையான உணவுப் பொருளை உற்பத்தி செய்யும்போது அந்த உற்பத்தி செய்கிற அந்த விவசாய முறை என்பது எளிதாக இருக்க வேண்டும். அதற்கு தான் யாரையும் வச்சு அந்த வேலையை செய்யக்கூடாது. அவரவர் விளைநிலத்தில் அவரவரே உழைக்க வேண்டும். தனியாக உழைத்து, அப்படின்னா அவர் என்னத்தை உற்பத்தி செய்வார்? பழங்கள், காய்கறிகள், எளிதான உணவுப் பொருட்கள், அந்த மாதிரி விஷயத்தை தான். அப்போ அதுக்கு 2 மணி நேரம் மட்டுமே போதும். அதனால் மனித வாழ்க்கை செயற்கையானது தான். ஆனால் இயற்கையுடன் ஒரு உறவு இருக்க வேண்டும். இயற்கையோடு இணைந்து, இயற்கையின் உதவியோடு இயற்கையுடன் ஒரு உறவை ஏற்படுத்தி கொண்டு அந்த செயற்கையான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். இயற்கையிலிருந்து விலகி போயிடக்கூடாது. இயற்கையிடமிருந்து இயற்கையை புறக்கணித்து விடக்கூடாது. இயற்கையை அழிக்க ஆரம்பிச்சிடக்கூடாது. இயற்கையை அழித்து விட்டு செயற்கையான வாழ்க்கை வாழக்கூடாது. இயற்கையின் உதவியோடு, இயற்கையின் அன்னையின் அரவணைப்போடு நம்ம ஒரு செயற்கையான வாழ்க்கை வாழணும். அதுக்கு தான் நம்ம கிராமத்தில் வாழணும்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நகரம் என்பதே உருவாகிருக்கக்கூடாது. மாநகரம், நகரம் இதெல்லாம் இது வந்து ஒரு குற்றம். இது வந்து உருவாக அனுமதித்திருக்கக்கூடாது. கிராமம் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கணும். கிராமத்தில் வாழ்ந்தால் தான் நீங்கள் இயற்கையோடு இணைஞ்சு வாழ முடியும். இயற்கையுடன் ஒரு உறவை ஏற்படுத்தி கொண்டு வாழ முடியும். அப்போ நம்ம கிராமத்தை தொலைச்சிட்டோம். கிராமத்தையும் வந்து இன்றைக்கி வந்து சிறிய நகரமாக மாற்றிவிட்டோம். இங்கே கிராமமே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கிராமமும் ஒரு சிறிய நகரமாக. கிராமத்தில் இருப்பவர்கள் அனைவருமே விவசாயம் செய்பவர்கள் அல்ல. கிராமத்தில் கூட கொஞ்சம் சதவீதம் தான், ஒரு 10% தான் விவசாயம் பார்க்குறாங்க. மற்றவங்களாம் வேறு தொழில் தான் பார்க்குறாங்க. விவசாயம் செய்யாதவர்கள் தான் அங்கே அதிகமாக இருக்காங்க. ஆனால் அவங்க விவசாய நிலம் பக்கத்தில் இருக்குது. அதனால் கிராமத்தில் அனைவரும் விவசாயம் செய்யக்கூடிய ஒரு எளிதாக விவசாயம் செய்யக்கூடிய ஒரு ஏற்பாட்டை கொண்ட, ஒரு வடிவமைப்பை கொண்ட ஒரு கிராமத்தை நாம் உருவாக்க வேண்டும். அந்த கிராமம் வேறு ஒன்றும் இல்லை. நான் உருவாக்கின கிராமத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாருமே எளிதாக விவசாயம் செய்ய முடியும். அந்த மாதிரி தான் அதை வடிவமைத்து வைத்திருக்கிறேன். அது ஒரு கண்டுபிடிப்பு. அதனால் வந்து எல்லோரும் விவசாயம் செய்ய வேண்டுமென்றால் அதற்கேற்ற ஒரு ஊர் தான் நான் வடிவமைத்தது. இந்த மாதிரி அதன் மூலம் மட்டும்தான் இயற்கையோடு ஒரு உறவை ஏற்படுத்தி கொண்டு, இயற்கையிடமிருந்து விலகி வெகு தூரம் போய்விடாமல், இயற்கையை நேசித்து கொண்டு, இயற்கையின் உதவியோடு நம்ம வந்து ஒரு செயற்கையான வாழ்க்கையை வாழ வேண்டும். மனித வாழ்க்கை என்றால் அது அந்த செயற்கையான வாழ்க்கையை வாழும்போது இயற்கையிடமிருந்து விலகி போய்விடக்கூடாது. இயற்கையை இப்போ எதிரியாக நினைக்கக்கூடாது. இயற்கையை அழிக்க முயற்சிக்கக்கூடாது. நாம் வாழ்கிற அந்த செயற்கையான வாழ்க்கை என்பது
அதன் அடிப்படையாக இயற்கை தான் உள்ளது, இயற்கை விதிமுறை தான் உள்ளது. இயற்கை விதிமுறையை அடிப்படையாக கொண்டு ஆதாரமாக கொண்டு தான் நாம் வந்து ஒரு செயற்கையான வாழ்க்கை, மனித வாழ்க்கை என்பது செயற்கையானது. அத்தகைய செயற்கையான வாழ்க்கையை நாம் வந்து ஒரு இயற்கை விதிமுறையை அடிப்படையாக கொண்டு தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், வாழ வேண்டும். இயற்கையிடம் வந்து வெகு தூரம் போய்விடக்கூடாது. செயற்கையான வாழ்க்கை வாழ்கிறோம் என்று இயற்கையை அழிப்பதற்காக முயற்சி, இயற்கையை வெறுக்கக்கூடாது. இயற்கையிடம் வந்து வெகு தூரம் போய்விடக்கூடாது. இயற்கையோடு ஒரு உறவு இருக்க வேண்டும். அதற்காக இயற்கையை புரிந்து கொள்வதற்கு ஒரு நேரத்தை ஒதுக்க வேண்டும். 2 மணி நேரம் தினமும் விவசாய நிலத்தில் போயிட்டு நீ வேலை பார்க்கணும். உனக்குன்னு ஒரு விவசாய நிலம் கொடுத்துருவாங்க, 2 ஏக்கர் விவசாய நிலம். அப்போது அப்போ யாருமே வந்து இயற்கையை நேசிக்காமல் இருக்கவே மாட்டாங்க, இயற்கைக்கு எதிராக யோசிக்கவே மாட்டாங்க. சண்டைகள் கூட, சண்டை போடணுங்கிற எண்ணம் கூட இருக்காது. அமைதி என்பது ஏற்படும். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான நிலம், இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வற்ற ஒரு சமத்துவ மனப்பான்மை, ஒரு பொது உடைமை நடைமுறை, இதெல்லாம் அதில் இருக்குது. அதனால் இங்கே அமைதி ஏற்படும். ஒரு செயற்கையான வாழ்க்கையாக இருந்தால் கூட நாம் இயற்கையுடன் ஒரு உறவு ஏற்படுத்தி கொள்ளும்போது அது இங்கே அமைதிக்கும் அது வழிவகுக்கும்.